கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். இதுவரைக்கும் நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த தெய்வனை எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம், அவரை நன்றி செலுத்தலாம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமே. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காய் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்களப்பா, நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 136 சங்கீதம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை நினைத்து நம்முடைய கிருபையாய் ரட்சித்தார் அல்லவா, அதை நினைத்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தினார் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் அல்லவா, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் அப்பா. நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? எங்களை ஒரு விஷயம் அப்பா, அந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஜெப நேரத்துக்கு அப்பா, செய்தி பகுதிக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆராதனை தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரப்பப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற ஒவ்வொரு கர்த்தர் நீங்க தொடுவீராக, கர்த்தவளோடு பேசுவீராக, கர்த்தவளோடு இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கு வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. எல்லாரும் நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் இருந்தா கர்த்தர் ஒரு விசை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்திக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த பவுல் எப்படியா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறது? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். இன்றைக்கும் பலவீனத்தோடு துக்கத்தோடு துன்பத்தோடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனை வேளையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை பாடி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதித்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண சத்தமா. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததால் அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி நெருக்கப்பட்டும் பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் சொல்ல ஆண்டவரே, நான் நெருக்கப்பட்டேன் ஆனாலும் மடிந்ததப்பா, நீங்க என்னை காத்தீங்களே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நல்லவராக இருந்தீங்களே, என் வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராக இருந்தீங்களப்பா. அவர் நல்லவர், அவர் முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, பாதுகாத்தீங்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கரங்களை தட்டி தேவனை பாதுகாக்கலாமா? ஓ
உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீரதற்காய் நன்றி ராஜா. எல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் பாராட்டின ஈவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. சிலுவையில நமக்காய் அடிக்கப்பட்டார் அல்லவா, நமக்காய் நொறுக்கப்பட்டார் அல்லவா, நமக்காய் வேதனை அடைந்தார் அல்லவா. அதை அவருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. அவன் மேல் வைத்த கிருபைதான், அவன் மேல் வைத்த தயவுதான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லலாமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்ததை சொல்லி பாடலாமே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் இப்படி சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில தயவு கிடைத்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் உபத்திரத்துல தகுதி இல்லாத நம்ம மேல் வைத்த அவருடைய கிருபை நினைத்து, ஆண்டவரே எங்க மேல் வைத்த கிருபை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. என் மேல் வைத்த உங்க தயவை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனை கிருபையினால் நிலை நிற்கிறோம், கிருபையினால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருப 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 கிருப. சொல்லமா? கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் வல்லமையாய் வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருப 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 கிருப. சொல்லலாமா? கண்களை மூடி ஆண்டவரே கிருபைதான் ஆண்டவரே. கிருப 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 கிருப. உள்ளத்தினால் சொல்லமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருப 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 கிருப. கிருப
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம், நன்றி செலுத்துக்கலாம். நம்மை பெயர் சொல்லி அடைத்தது அவருடைய கிருபை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர் நம்மையும் ரட்சித்து, நம்மையும் நேசித்து, நம்மையும் பெயர் சொல்லி அழைத்த ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த கிருபையை நினைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால தான் அந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் அந்த சபையில் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் அவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகிற ஒரு நல்ல தேவனவர், நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவனவர், நம்மேல் கிருபை பாராட்டுகிற ஒரு நல்ல தேவனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாது என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர்.
வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அவருடைய இரக்கம் மாறுவதில்லை, அவருடைய கிருபை மாறுவதில்லை. அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே சொல்லலாமா? என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நீங்க தான் என் நம்பிக்கை சொல்லலாமா? என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உள்ளத்தினால் சொல்லலாமா? எனக்காக எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகரே, அப்பா உம்முடைய கிருபை போதுமானது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வாழ்வில் நீங்க போதுமானவராய் இருந்தீங்களா ஆண்டவரே? என் வாழ்வில் ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்ற தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தர் யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷாலோமாய், யெகோவா ராஃபாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? அந்த தேவன் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து ஆண்டவரே என் வாழ்வில் நீங்க போதுமானவராக இருந்தீங்களா ஆண்டவரே? என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே எல்லாரும் விலகி போனால் என்னை விட்டு விலகாத என் நேசராக இருந்தீங்களாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகிறது ஆண்டவரே, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகிறது. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? தேவனே உம்முடைய கிருபை மாத்திரம் தான் என்னை தாங்குகிறது ஆண்டவரே. நாங்க உடைக்கப்பட்ட நேரத்துலப்பா உம்முடைய கிருபை தான்ப்பா எங்களை தாங்கினது ஆண்டவரே. நாங்க நெருக்கப்பட்ட நேரத்துல உம்முடைய கிருபை தான்ப்பா. நாங்க டிப்ரெஷன்ல போயிருக்கிறவர்கள், எப்போ நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறவர்கள், ஆனால் உம்முடைய கிருபைனால எங்களை தொட்டீங்களா ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபைனால எங்களை ரட்சித்தீரே, ஆனால் உம்முடைய கிருபைனால எங்களை நடத்தினீங்களப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கரங்களை வைத்து சொல்லலாமா? கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லலாமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அவரை பார்த்து சொல்லலாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே
நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உள்ளத்தினால சொல்லலாமா? ஒன்றுமில்லாத நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கரங்களை உயர்த்தி கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கிருபையே 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 கிருபை மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையே கிருபையே கிருபைதான் நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற கிருபையே கிருபையே. கரங்களை வைத்து சொல்ல மாட்டவரே, கிருபைகள் பெரியது ஆண்டவரே. மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்ல ஆண்டவரே. அப்பா அப்படியே மாறாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள் ஆண்டவரே. ஓ நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் தாங்கி நம்முடைய கிருபை. ஓ ஒன்றுமில்லாத நேரத்தில் தாங்கி எங்களை நடத்தி நம்முடைய கிருபை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உம்மை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிதல்லவோ. என் வாழ்க்கையில கர்த்தர் நீங்க பாராட்டின கிருபை பெரிதப்பா, பெரித ஆண்டவரே. அந்த தேவனே தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடத்திலும் தங்கினது அவருடைய கிருபை என்று சொல்லி பாடி உள்ளத்தினால் மகிமைப்படுத்தலாம். பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. சேவை செய்ய
நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. உள்ளத்தினால் சொல்லமா கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஹalleluya ஹalleluya. நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பெருமை இருந்தா எங்களை ஒரு விசை தயவாய் மன்னிப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதும் அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya 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 ஹalleluya. எங்களை தாழ்வில் எங்களை நினைத்ததற்காய் நன்றி ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெப நிலைமையில உட்காருவோமாக. ஹalleluya. தம்முடைய கிருபை பெரியது. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். தம் கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் காணப்பட்டது. ஹalleluya. நம்மை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்தி அவரை உயர்த்தும் ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்கிறது போல, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்ற ஜெப நிலைமையில இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவன் கிருபை தருவாராக. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு, நம்முடைய தலைமை போதகருக்காக நம்ம ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இந்த நாட்களில் இந்த நாட்களில் அவர்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய கரம் அதில் காணப்பட வேண்டும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நமக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நல்ல ஜெபத்தோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை உடைய கரத்தில் தருகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமாக. இந்த ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆமென். இணைந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, பலவீனங்கள் நீங்குவதாக. ஓ கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறிப்பாக நம்முடைய வேலைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, வேலைகளில் கர்த்தருடைய கரம் காணப்படணும். பிசினஸா இருந்தாலும் சரியப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் ஓ கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வேலையில கர்த்தருடைய கரம் காணப்படட்டப்பா, கர்த்தருடைய பாதுகாப்பு காணப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அதிகாரிகள் கண்களில் தயவை கொடுங்க. ஹல்லேலூயா. சக நண்பர்கள் கண்களில் தயவை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை என்ற வார்த்தை நாங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. வன் கண்களுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொறாமை ஆவிகளுக்கு எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய கரம் எங்களை வழி
வழி நடத்துவதாக. ஹalleluya. நம்முடைய கரம் எங்களை வழி நடத்துவதாக. ஹalleluya, ஹalleluya. ஆமென். இப்போ பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை பிடித்துக் கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போமாக. நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பாரத்தோடு ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்துல தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு, ஹalleluya, பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக நம்முடைய குடும்பம் காணப்படணும். ஹalleluya, ஸ்தோத்திரம். அவர்கள் பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரம் காணப்படணும். ஹalleluya. அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே கர்த்தருடைய கரம் காணப்படணும். வீட்டில இருந்து வேலை செய்யும் பொழுது கர்த்தருடைய சுகம் காணப்படணும். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாதைகளுக்கு விலக்கிமிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாப்புக்கு விலக்கிமிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்களுக்கு விலக்கிமிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு பாரத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே, எங்க வீட்டை சுத்தி உம்முடைய இரத்த கோட்டை காணப்படுவதாக. எங்கள் குடும்பத்தை சுத்தி உம்முடைய இரத்த கோட்டை காணப்படுவதாக. ஒரு பாதுகாப்பின் மதில் காணப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே வேலி எடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த நாட்களில் பிள்ளைகள் நேர்த்தியாய் படிப்பதற்கு தேவன் ஞானத்தை அறிவை கொடுக்கும்படியாக, விவேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஓ வசனத்தின் வாசிக்கிறது பிரகாரமாய், ஓ கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் என்ற நிலையில நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து, ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya, இந்த சந்ததியில கர்த்தருக்கென்று வைராக்கியமுள்ள பிள்ளைகளாய், ஓ கலங்கரை விளக்குகளாய், ஓ ஸ்தோத்திரம், நேர்த்தியாய் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் திறமை உள்ளவர்களாக, தாளந்து உள்ளவர்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஹalleluya, கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க. ஓ நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தருடைய கரம் காணப்படணும். ஆண்டவரே, பிள்ளைகள் நேர்த்தியாய் படிப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, படிக்கிற பாடங்களிலே நல்ல வெற்றி காண உதவி செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நிச்சயமா அப்படியே வழி நடத்த போகிறார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படியே வழி நடத்த போகிறார்? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. கடைசியா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறது நம்முடைய சபைக்காக. ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya. நம்முடைய சபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆத்துமாக்களை, இந்த பகுதியில் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அவர்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை தர வேண்டும். ஆமென். இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தேவனை நாம் கொண்டு செல்லுகிறவர்களாக அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹalleluya. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஹalleluya, எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு தெரிந்தவர்கள், நாங்கள் பார்க்கும் அநேகர் நண்பர்கள், ஓ நாங்கள் பார்த்து பழகுகிறவர்கள் உம்மை அறியாத நிலையில இருக்கிறாங்க அப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க ராஜான்னு சொல்லி ஜெபிப்போமா? ஹalleluya. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வைராக்கியத்தோடு, ஓ ஸ்தோத்திரம், ஒரு மனதோடு ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒற்றுமையோடு ஜெபிங்க. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே, எங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களோடு பழகுகிறவர்கள், ஆண்டவரே நாங்கள் அன்றாடம் பார்க்கிற நபர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கிருபை தாருங்கப்பா. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், அவர்கள் ஆத்துமாவை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்கப்பட தேவன் கிருபை தாருங்க. ஆண்டவரே, அவள் கண்கள் குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறானே ராஜா, கர்த்தர் விடுதலை ஆக்குங்க, கர்த்தர் விடுவீங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கென்று வைத்திருக்கும் ஆத்துமாக்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை தாருங்க. ஹalleluya. அழிவின் பாதையில் செல்லுகிற ஆத்துமாக்கள், ஓ அநியாயங்களின் பாதையில் செல்லுகிற ஆத்துமாக்கள், ஓ ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் ரட்சித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை தாருங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாயில வார்த்தைகள் வருவதாக. ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஹalleluya. ஆத்துமாக்களை தாருங்க ராஜா. ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாருங்கப்பா, ஆத்துமாக்களை தாருங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சபைக்காக ஜெபிப்போமாக. தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக
ஆண்டவரே, தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கும் அந்த சொந்த இடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. ஹalleluya. சத்தத்தோடு ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை தாருங்க. ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்பா, அதற்குரிய வாய்ப்புகளை, வசதிகளை, நபர்களை கர்த்தர் ஆண்டவரே இனங்கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முன் குறித்திருக்கும் அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆண்டவரே கர்த்தர் வழி நடத்துங்க ராஜா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அப்படியாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனா இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya. 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 ஆண்டவரே, நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த ராத்திரி வேளையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய மேலான கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் பிரதர் பாவும் பேசிக்கொள்ளவே இல்லை. ஆனால் நான் எடுத்திருக்கிற அநேக வேத குறிப்புகளை பாபு எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டார். ஆவியானவர் ஒருவரே. கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் பிரதர் வில்லியம் எடுக்கிற பொழுது கிருபையை குறித்து அவர் அழகாக நேர்த்தியாய் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி அந்த வொர்ஷிப்பை நடத்தினார்கள். இந்த நாளின் வொர்ஷிப்பிலும் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியின் தலைப்பு தேவனுடைய கிருபை போதுமானது. God's grace is sufficient. அப்போ கிரேஸ்னால் என்ன? நிறையா தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தகுதி இல்லாத ஒருவனுக்கு அளிக்கப்படுகிற தயவு அல்லது ஈவு, தகுதி இல்லாத நேரத்திலே கொடுக்கப்படுகிறதான அல்லது ஒன்றுக்குமே உதவாது என்று சொல்லி இருக்கிற அல்லது தேராத கேஸ் என்று சொல்லி மனிதனால் முடிவு பண்ணப்பட்டிருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை உயர்த்தி தாங்கி பிடித்து உன்னத நிலைக்கு கொண்டு போகிற ஒரு பாக்கியத்தை, கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற பொழுது தன்னுடைய நிலையை நினைத்து ஆண்டவரோடு கூட அவர் கேட்கிற காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தன்னுடைய பலவீனத்தை குறித்து அல்லது தான் இருக்கிற நிலையிலே இருந்து ஆண்டவருடைய கேட்கிற பொழுது, அப்போ பலவீனம் யாருக்கு வரும்? எல்லாருக்கும் வரும். விசுவாசிக்கு வருமா? வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருக்கு வருமா? வரும். ஊழியக்காரனுக்கு வருமா? வரும். எல்லாருக்கும் வரும். நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் பலவீனம் வரும். குறைவு வருமா? குறைவு வரும். பாஸ்டர் அழகாக அதை கொடுக்குற முன்னாடி ஒரு சின்ன குறிப்பும் கொடுத்துருந்தாங்க. தாழ்விலும் பலவீனத்திலும் தேவனின் பலத்தை நம்புதல் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாழ்வுன்னா டவுன் பிலோ, கீழான ஒரு நிலைக்கு வருகிறது. அதே மாதிரி பலவீனம் சொன்னால் வீக்னஸ் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்துட்டோம். பவுலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போது பவுலோட நிலைமை தாழ்வில் இருக்கிற பொழுது நாம் எப்படி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டி இருக்கும். பிலிப்பியர்கள் எழுதின 3வது அதிகாரம் 1லிருந்து நீங்கள் 15 வசனங்களை படித்தீங்கன்னா பவுல் யார் என்பதை குறித்து தன்னை குறித்தான காரியத்தை சொல்கிறார். நேரம் குறைவாக இருக்கலாம், ரொம்ப வேகமாக நான் போகிறேன். யார் என்பதை குறித்து சொல்லுகிறார். அவர் பிறந்தது, அவருடைய பிறப்பு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அவர் எபிரேயன், நியாயப்படி குற்றம் சாட்டப்படாதவர், பரிசேயரில் பரிசேயன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு குற்றம் சாட்டப்படாது. அது மாத்திரமல்ல, அவர் பெரிய ஒரு கல்விமான். அவரை குறித்து சொல்லுகிற பொழுது இல்லையா, கமாலியன் பாதத்திரைகளை உட்கார்ந்து படித்தவர். இளம் வயதிலே நியாய சங்கத்தில் இருந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தை போய் படித்து பாருங்கள். 8:9 படிங்கள். ஸ்தேவான் கொல்லப்படுகிற பொழுது அந்த சாட்சிகளுடைய ஆடையை கலட்டி, அவர் துணிகளை கலட்டி அவருடைய பாதத்திலே வைத்திருக்கிறார்கள். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு பவுலும் சமைத்திருந்தார். யங் பாய், அப்போவே நல்ல கல்விமானாய், அப்போது அவங்களுடைய சட்டத்திட்டங்களை நன்றாய் கற்று அறிந்தவராக இருந்தபடினாலும் நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த நிலை மாறுகிறது. அந்த நிலை மாறுகிற பொழுது, அநேக காரியங்கள் கடந்து வருகிற பொழுது தான்
அவர் எந்த நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலைக்கு போகிறதுக்கு, இந்த இடைப்பட்ட நிலைக்கு, இந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற அந்த நிலைக்கு, இப்போ உலகத்தானுக்கு அந்த கிருபை இருக்குதானா? அந்த கிருபை இருக்காது. அவர்கள் ஓடுவார்கள், எல்லா காரியங்களையும் செய்வார்கள், அந்த காரியங்கள் நன்ன நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த கிருபை உலக மனிதனுக்கு இருப்பதில்லை. அதுதான். ஆகவே தான் சோர்ந்து போய் முடங்கி போய் கீழே உட்கார்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நிலையிலும் நம்மை தாங்குகிறது. ஆகவே முதலாவது தேவைப்படுகிற காரியம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருக்கணும். அந்த ரட்சிப்பே தேவ கிருபை தான். பிரதர் அழகாக அது வர்ஷிப்லேருந்து எடுத்திருந்தாங்க. ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், நீங்கள் 11லிருந்து 14 வசனங்களை நம்ம வாசிப்போம்னு சொன்னால் அதில் அநேக காரியங்களை அவர் பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார். ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போ பாருங்கள், எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வேதத்தை எழுதி, இன்றைக்கி வேதத்தை குறித்து அழகாக சொன்னாங்க, வேதத்தை எழுதி நம்முடைய கைகளை கொடுத்திருக்கிறார். எல்லா சட்டத்தையும் கொடுத்திருக்கிறார், நியமங்களை கொடுத்திருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்கிற நிலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி வாழ்கிறோமா? இல்லை. மனிதன் தன்னுடைய சுயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சாத்தான் யாரை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான். அது கெட்சிக்கிற சிங்கம் போல. ஏன்னா அவனுக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் தான் சொல்லி விசுவாசி எல்லாரையும் அவன் வஞ்சிப்பான். ஆனால் விழுந்து போகிற நிலையிலே இருந்து, அல்லது விழுந்த நிலையில் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய கிருபை வேணும். ஆகவே தான் அவர் பிரசன்னமானார், ஒவ்வொரு நிலையும் நம்ம தூக்கி எடுப்பதற்காக. எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8லிருந்து நீங்கள் 10 வசனங்களை வாசிப்பீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. பாருங்க, எல்லா இடத்துலையும் கிருபை. ரட்சிப்பே நமக்கு கிருபை. கிருபையாக தான் ஆண்டவர் கொடுத்தார். தகுதி இல்லாத நாம ரட்சிக்கப்படுகிற அவர் சட்டத்தை எல்லாம் வச்சு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, பின்னான நிலை, பாவமான நிலை எல்லாம் வச்சுக்கலாம். ஒருவேளை தவறே செய்யலை அப்படின்னா கூட நம்முடைய சுவாபம் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறது. பார்க்கிறது, சிந்திப்பது, யோசிப்பது அல்லது மற்ற காரியங்களை செய்கிறது எல்லாமே ஒரு பரிசுத்தமான நிலையிலே இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையாய் ரட்சித்தார். யோவான் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசமா, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். பாருங்க, அவரே கிருபை நிறைந்தவராய் இருந்தார். அந்த கிருபை இருந்தபடினாலே நம்ம மீட்டெடுத்தார். ரோமர் எழுதின நிருபம் நீங்கள் 3வது 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை குறித்து எழுதுகிறார். அப்போ நமக்கு முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருந்தால் தான், அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் எந்த பாடுகளும் உபத்திரங்களும் வருகிற பொழுது கிருபை கொண்டு நம்ம என்ன கொள்ள முடியும்? மேற்கொள்ள முடியும். 2வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தாழ்வில் தேவனுடைய பலனை நாம் நம்புதல். அது குறைவிலே தேவனுடைய பலனை நம்ம நம்புதல். எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி சீராய் நமக்கு போகிறதில்லை. அது ஜிக்ஸாக்காக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி போகிறதான் வாழ்க்கை. எதுவுமே இல்லைன்னா மூடே இருக்காது. அப்படி சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு சோகமாக இருக்கிறோம், என்ன இருக்குதுன்னு அதுவே தெரியாது. ஏதாவது ஒன்று எங்கேயாவது நடந்திருக்கும், தேவையில்லாத ஒன்று மனசுக்குள்ளே போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும். ஆஃபீஸில் வேறு ஏதாவது சொல்லியிருப்போம், அதை நம்ம அப்படியே கேரி பண்ணி வீட்டுக்கு வருவோம். வீட்டில் இவங்க எதாவது சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலம் அதையே கேரி பண்ணிட்டு அங்கே போவோம். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் ஆனால் ஆண்டவருடைய கிருபை தாங்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி அவருடைய கிருபைக்குள்ளாய் ஓடி நிற்க வேண்டும், அவருடைய கிருபைக்காய் கேட்க வேண்டும், ஆண்டவரே என் நிலை மாற வேண்டும் என்று சொல்லி. அப்போது நீங்கள் பாருங்கள், குறைவு, தாழ்வு. அப்போது நிறைவாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும் பத்தாது, குறைவாக இருக்கிறவங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10லிருந்து 13 வசனங்களை வாசிக்கலாம். அதில் 12வது வசனம், தேவனால் எல்லாவற்றிலும் போதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அதுக்கு அவர் எழுதுகிற பொழுது சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் எழுதுகிறான்னு சொன்னால் ஒரு கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கும்படியா. நிறைய நேரங்களில் பாருங்கள், இந்த கண்டென்ட்மெண்ட் நமக்கு இருக்காது இல்லையா? போதும் என்கிற ஒரு மனம் இருக்காது. அவர் சொல்கிறார், நான் குறைவுபடவும் எனக்கு தெரியும், நிறைவாக இருக்க தெரியும். குறைவிலும் தாழ்விலும் ஒரே மாதிரியாக இருக்க அவர் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி எழுதி கொண்டு வருகிறார். நம்மளால் இருக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிற பொழுது, எல்லா சூழலும் நன்றாய் போகிற பொழுது, வேலை ஸ்தலங்களில் நல்ல உயர்வு இருக்கிற பொழுது நல்லா போகும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க கொஞ்சம் மேலே போய் அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருந்திருப்போம். சரி, போன வருஷம் அவங்க கொடுத்தோமே, இந்த வருஷம் இவங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்ம சந்தோஷம், சமாதானம் எல்லாமே போயிடும். ஏன் தெரியுமா? நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுலேயே நம்ம சோர்வாய் போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரியான ஏற்ற தாழ்வுகள் நிலைகள் வருகிற பொழுது
ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையும் அந்த மனரமையும் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகளில் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த போதும் என்கிற ஒரு மனது, ஒரு மன திருப்தி, ஒரு கண்டென்ட்மெண்ட் நமக்கு இருக்கா? பவுலை நினைத்து பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலையில் இருந்தார். அந்த நிலையிலிருந்து குறைவுபட தொடங்குகிறார். அவர் ஊழியத்திலே நன்றாக இருந்தார், தேவைகள் அவருக்கு பெருகிறது. அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், தனக்கும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் அவர் உணவுக்காகவே அவர் கைகளால் வேலை செய்ய வேண்டியது வந்தது. அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவர் கூடாரத்தை பணியை செய்கிறவர். அவருடைய நீங்கள் வல்லுநர் சொல்லுகிற பொழுது அவர் தகப்பனார் பெரிய பணக்காரர், அவர் கூடார தொழிலை செய்வாங்க, அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல நிலையில் இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் எருசலேமில் இருக்கிற கமாலியான் பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறக்கு அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவ்வளோ ஒரு செல்வ சீமானாக இருந்தவர், நல்ல ஒரு அந்தஸ்திலே இருந்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு எங்கே போயிட்டார்? புறஜாதிகளுக்கு ஊழியத்தை செய்ய போயிட்டார். ஜென்டைல்ஸ் கிட்ட தான் மினிஸ்ட்ரி. ஜென்டைல்ஸில் மினிஸ்ட்ரி பண்ணால் யூதர்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஒரே நிலையில் வைக்கணுங்கிறார். ஆண்டவருக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லி அவர் பேசுகிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நியமத்தை ஆண்டவர் உருவாக்கின நிலையை. ஆனால் ஒத்துக்குவாங்களா மக்கள்? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குறைவின் மத்தியிலும் அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கிற லைஃப். இன்றைக்கு நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை நம்ம உயர்விலிருந்து கொஞ்சம் கீழே வருகிற பொழுது, அல்லது மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலவுகிற பொழுது, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அதிலே நம்பி ஆண்டவர் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏற்ற வேளையில் மீண்டும் என்னை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிறோமா? எசையா 54:10 வசனம் இப்படியா சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை விட்டு உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும். பாருங்கள், அப்போது மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் எல்லாம் பெயர்ந்து எல்லாம் மாறிப்போன்றிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளையும் இயற்கையின் காரியங்களே மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை மாறாது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அடுத்து மூன்றாவதாக, நம்முடைய பலவீனத்தில் தேவனின் பலனை நம்புதல். நீங்கள் இதை பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்க வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கணும். கொரிந்தியர் எழுதிய நிருபம் 2 கொரிந்தியர் 12:1-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை அறிவேன். ஒரு உன்னதமான ஒரு தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அவர் கண்ட ஒரு தரிசனம். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கண்டிருந்தேன். உண்மையாக என்ன நானாக இருந்ததுன்னு நினச்சிருப்பேன், எவ்வளோ பெரிய தரிசனத்தை எனக்கு கண்டிருக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய காரியமாக இருந்திருக்கும். அழகான காரியமாக அவர் சொல்லுகிறார். அவர் 14 வருடங்களுக்குள்ள ஒரு மனிதனை அறிவேன். அவர் எங்கே சொன்னார்? 3வது வானத்துக்கு, 3rd ஹெவனுக்கு போயிட்டாருங்க. அப்போ மனுஷரே பேசாத பாசையை, தூதர்கள் பேசுகிற பாசைகளை அவர் கேட்கிறார், அந்த காரியத்தை பார்க்கிறார். ஆனால் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறமாக இருந்தேனோ நான் அறியேன், தேவன் அறிவான்னு சொல்லி. அப்போ ஒரு உன்னத அனுபவத்தை, ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை சொல்லிவிட்டு அதை எழுதுகிறார். பின்னாடி அவருடைய பலவீனத்தை குறித்து எழுதிவிட்டு சொல்கிறார். அதை அவர் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். இது எனக்கு என்னை இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவங்களை பெற்றிருக்கிற நான் அதை நினைத்து என்னை கொண்டு நான் உயர்த்து விடாதபடிக்கு என்னை கொஞ்சம் அப்படியே சரியாக வைத்துக்கொள்வதற்கு கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்துருங்க, நம்ம இப்போ இருக்கிற இந்த ஜென்சி ஜென்ரேஷன் கொட்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. நம்மளாம் வாங்கியிருப்போம் ஸ்கூலில் இல்லையா? டீச்சர் குறும்பு பண்ணணும், அல்லது வீட்டில் பேரண்ட்ஸ் பண்ணால் ஒரு டக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அது ரொம்ப நேரத்துக்கு வலிக்கும். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் உள்ள ஒரு உன்னதமான நிலைக்கு, ஒரு உயர்வான நிலைக்கு, ஒரு பெருமையான காரியங்கள் வருகிற பொழுது தட்டி சரி பண்ணுவதற்கான எவ்வளோ ஒரு அழகான காரியத்தை எழுதுகிறார் பலவீனத்தை குறித்து. ஆனால் அதை குறித்து அவர் எழுத பொழுது 3 முறை ஆண்டவரது ஜெபம் பண்ணார். 3 முறை. அப்போ தான் ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக. நிறைய வேலையில் பாருங்கள், ஒருவேளை ஒவ்வொரு காரியங்களும் வருகிறது, நம்ம செபிக்கிற பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஆனால் நமக்கு பதில் கொடுக்குறதா தெரிகிறதே இல்லை. முதல் தடவை ஜெபம் ஒன்றும் நடக்கலை, 2வது தடவை ஒன்றும் நடக்கலை, 3வது தடவை கேட்குறோம் ஒன்றும் நடக்கலை. நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். ஜெபிப்பது நல்லது, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதும் நல்லது. நம்ம நிறைய வேளைகளை கேட்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? we focus only on our problem. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். அது எப்படியாவது போகணும், அது அவ்வளோதான் முடியணும், அதுலேருந்து வாங்கணும், எப்படியாவதுலேருந்து வெளிவந்து விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலேயே தான் இருப்போம். ஏன் இது நடக்கிறது அல்லது எந்த நிலை என்று சொல்லி அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை, அந்த விஸ்பர் வாய்ஸ் இல்லையா, வருகிற அந்த சத்தத்தை கேட்க அநேக வேளைகளிலே நாம் தவறி விடுகிறோம். ஆனால் பாலுக்கு அந்த நல்ல ஒரு தெளிவு இருந்தது.
அதனால தான் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் அநேக வேளையில் பலவீனங்கள் வருகிறது, அது சாதாரணம். எந்த மனிதனுக்கு சுகவீனமோ பலவீனமோ வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலையில் எல்லா மனிதனுக்கும் சோர்வு இருக்கிறது, எல்லா மனிதனுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, எல்லா மனிதனுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது. ஒன்றுமே இல்லைன்னா இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரதே பெரிய தொல்லை தான். நம்ம சும்மா இருந்தாலும் இடையில குறுக்க வர்றப்போ நமக்கு அப்படியே பிபி ஏறும் இல்லையா? பத்திரமா வீடு வந்து சேரணுமே இருக்கணும். அது மாத்திரமில்லை, இப்போ இருக்கிற ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இதாக இருக்கும். அவங்களுக்கு அதில் விட பிரச்சனை, ப்ரெஷர், நம்ம அதில் விட நம்ம போடுகிற ப்ரெஷர், இதெல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பொழுது பலவீனம் வந்து விடுவது இயற்கை. ஆனால் அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் கிருபையாய் தாங்குகிறார். சோர்ந்து போய் விடாதபடிக்கு, விழுந்து போய் விடாதபடிக்கு, ஒன்றுமில்லாமல் அழிந்து போய் விடாதபடிக்கு, நிர்மூலமாகி விடாதபடிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாங்குகிறார். இப்படிப்பட்ட சோர்வான நிலைகளில் பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவருடைய பலனை நம்ம நம்புகிறோமா? அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உற்சாகமாய் ஆண்டவருக்கு முன்பாய் நாம் முன்னேறி செல்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது ரட்சிப்பு, தேவனுடைய கிருபை. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு கிருபை வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிற இந்த நாட்களில் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நமக்கு கிருபை வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அப்போது குறைவு மத்தியில், தாழ்வின் மத்தியில் அந்த கிருபையை, பலனின், ஆண்டவருடைய பலனை நாம் நம்புகிறோமா? அதே போல் சோர்வின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவருடைய பலனை நம்ம சிபிக்கிறோமா? அல்லது நம்ம சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்கிறோமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நின்று தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவருடைய பாஸ்டர் முன்னாடி வந்து செய்வார். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, ஹalleluya. கேட்ட வார்த்தைக்காக
வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரது ஆண்டவரே. ஹalleluya. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க கொடுத்த ரட்சிப்பு எங்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபைன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே. ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமே அப்பா. ஆண்டவரே எங்களை வேறு பிரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்த ஜாதியாக நிலைநிறுத்துகிறீரே, எவ்வளவு பெரிய கிருபை ராஜா. ஹalleluya. எங்கள் தாழ்வில உம்முடைய பலனை நாங்கள் நம்ப தேவன் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே எங்கள் தாழ்வில ஆண்டவரே ஹalleluya உம்முடைய பலனை நாங்கள் நம்ப கர்த்தர் கிருபை தாருங்க. ஹalleluya. எங்கள் பலவீனத்துல உம்முடைய பலனை நாங்கள் நம்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சமுத்திர சொல்லி ஜெபிப்போமா. ஆண்டவரே எங்கள் பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. ஹalleluya. தேவன் அப்படியாய் வழி நடத்துங்க. கேட்ட வார்த்தைக்கு நேராய் வசனத்துக்கு நேராய் கர்த்தர்களை வழி நடத்துங்க ராஜா. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பெறாமல் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ நாமம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. ஹalleluya. எல்லா துதி கன மகிமை தேவனில் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya.